போகணுமா, அந்த 7 மலையை தாண்டி தான் சிவனை பார்க்க முடியுமா. அந்த மாதிரி ஒரு பயணம் போக போகிறோம். புதுசாக நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய ஊருக்கு போகிறோம். நல்லாயிருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் யார் ஏற முடியும் ஏற முடியாது அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போகும். நீங்கள் பார்க்க போகிறது மதனும் மலையும் பார்ப்போமா. வெளியே வெள்ளையங்கிரி வந்துட்டோம். இங்கே வந்து சாப்பாடு போடுறாங்க, அன்னதானம். அதை சாப்பிட்டு அப்படியே மேலே போக போகிறோம். அன்னதானம் வந்து சாப்பிட ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். நல்லா இருக்குது, சாப்பாடு சூப்பராக இருக்குது. வெள்ளையங்கிரி மலை கம்பு வாங்கி மலைக்கு மலை வந்து எங்களுக்கு எல்லாமே புதுசு தான். ரொம்ப கடினமா இருக்கும். பாருங்க, எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போவோம். இது பாத்தீங்கன்னா நம்ம டீம் எல்லாம் இவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து தான் மலைக்கு மேலே ஏற போறோம். நான் வந்து முதல்ல மலைக்கு மேலே ஏற போறேன். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கே புதுசா இருக்கு. எனக்கு 2 வாட்டர்னு வச்சிருந்தா மட்டும்தான், ஏன்னா தாகம் அடங்காது. மேலே போனா தண்ணித்தம் ரொம்ப இருக்கும். எங்கள் பயணம் இதோட தொடரும். நைட்டு மணி தானே கரெக்டா மணி பாத்தீங்கன்னா 9:08. இப்ப ஆரம்பிக்கும் பாத்தீங்கன்னா எண்டு காடு போட்டு எகத்தாளமாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னன்னு வாங்கிக்கலாம். பஸ் மலை வந்திருக்கோம். இன்னும் மேல போனோம். மொத்தம் 7 மலை சொன்னாங்க. மலை தாண்டி இருக்கோம். சரியா, தாண்ட கூட இல்ல, அப்படியே நிக்கிறோம். சரி போமா. இன்னும் ஆளுங்க வர வேண்டியிருக்கு. நம்ம டீம் கொஞ்சம் வரணும். 10 பேர் முன்னாடி போயிட்டாங்க. 50 ரூபா வரும். என்னால வீடியோ எடுக்க முடியாது, பகல்ல எடுக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு எடுக்கேன். மணி 11 மணி ஆச்சு. 9:08 ஆரம்பிச்சோம். ஆமா, 9:08 ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம். எத்தனை மணி போகிறோம்? 3 முடிய போகுது. 3 முடிய போகுது. 3 முடிய போதா? 4 ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஏனே நாங்க அப்பனா தானே இவங்களை இழுத்து கொண்டு போக முடியும். இதெல்லாம் பேச முடியாது. இதெல்லாம் பழசி. இன்னும் மேலே ஏறணும். இதுக்கே நாக்கு தூங்கி போச்சு. இன்னும் மேலே ஏறணும். சரிங்களா, எங்க நாக்கு தள்ளி போச்சு. தள்ளி போட்டு நம்ம 2 வார்த்தை தான் போயிட்டே இருக்கலாம். 5ஆம் மலை விபூதி மேல படுக்க போறேன்டா. காட்டி முடிச்சு ரிட்டர்ன் வந்தானே. இல்ல அம்மா ஏறும்போது படுத்துக்கிறேன், ரிட்டர்ன் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்க. இப்போதான் கொஞ்சம் காலு கொஞ்சம் இதாக இருக்கு. பத்தியா கேமரா பார்த்தோன்னே கண்ண முடுற பத்தியா. எவ்வளவோ நினைச்சேன், வீராப்பா ஏறிட்டேன். ஆமா, போக போக பார்த்தா அந்த கஷ்டம் இருக்கு. ஆனா தெரியல. போக போக கிளைமேட் அதுக்கு தக்கன இருக்கு. கொஞ்சம் போனோனையும் சூடா இருக்கு, வெக்கையா இருக்கு. அதுக்கப்புறம் போனா கொஞ்சம் கூலிங்கி. அதுக்கப்புறம் போனா இதுக்கு மேல ஏசியே தொதுவும், அந்த அளவுக்கு இருக்கு. வாங்க, நீங்களும் வாங்க, உள்ள பாப்போம். எந்த பார்க்க போற? எங்க சூடா இருக்கு உனக்கு? இவ்வளோ லாங்கில் மிச்சரு, முறுக்கு எல்லாமே இருக்கு. சரி சரி, ஓகே. இதுக்கப்புறம் பாதை பார்த்தீங்கன்னா ஒத்தடி பாதை மாதிரி வருமா? ரொம்ப ரிஸ்காக இருக்குமா? ஓகே, வாங்கிட்டாங்க. யாருமே சட்டை போடல அப்படின்னு பார்த்தா. ஆண்டி சொன்னையா? இங்கேயா? 5ஆம் மலை இருக்குன்னாங்க. 5ஆம் மலைல ஆண்டி சொன்னை. என்ன இது? துர்நூறா? மண்ணு வரும்போது இந்த பிஸ்கட் கொண்டு வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வரும்போது இந்த பிஸ்கெட்டு, வாட்டர் பாட்டிலு, ஃபோனு, லைட்டு, மெயின் லைட் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கொண்டு வாங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். பகலில் ஏற முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஈவினிங் போல் வாங்க, வந்தால் நைட்டு ஏறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க குளிக்கிறாங்களே. அந்த இடத்துல வந்து சிவலிங்கம் இருக்குது, தண்ணிக்குள்ளே இருக்குது. அதை அவங்களுக்கு பகலில் காட்டுறேன். இப்போ இந்த குளிரில் நான் குளிக்கணும். அந்த இதில் வந்து குளிச்சுட்டா மேலேயே போகணும். குளிச்சிட்டேனே தம்பி, செம்மையா உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஒரு வழியா வந்தாச்சு, மேலே ஏறி வந்தாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். அதாவது ஒரு பாதை வந்து நல்லா இருந்துச்சு, போக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. முன்னாடி தான் கோயில் இருக்கு. இந்த பயணம் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. சிறப்பான தரிசனம். என்ன பொறுமையா பாட்டு வந்திருக்கு. போற்றி
ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி போற்றி என்னாற்றவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய. அப்பா நேற்று நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் தூங்கணும். அது எனக்கு போகிறக்குள்ளே அப்படியே அப்புறம் தூங்கியாச்சு. இங்கே தான் தூங்கணும். மக்களை கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம். நைட்டு கிளம்பி போகிறது சரி வேண்டாம், காலைல சூரிய உதயத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல நிற்கிறோம். நிற்க முடியல, அவ்வளோ குளிராக இருக்குது. பல்லெல்லாம் நடுங்குது. அவன் சங்கு தானே. இதுதான் கோயில் முன்னாடி. நைட்டு உங்களுக்கு தெரியல, இது பகல் பாருங்க அவ்வளோ நல்லாயிருக்கும். கோயிலுக்குள்ளே போய் காட்டுற பாருங்க உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு போய் சிவனை பார்த்தோம். இப்போ பகலில் கரெக்டாக போகும்போது சிவனை பார்த்துட்டு போகிறோம். கூட்டம் இப்பயே பயங்கர கூட்டம். முன்னாடி அவ்வளோ கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி போனோம். கீழே போயிட்டு இருக்காரு அவராட்ட. கீழே செட்டு போட்டுருக்காங்க. பரவாயில்லையானு இந்த இதுல தங்கி இருக்காங்க. அதான் தண்ணி எடுக்க செய்ய எல்லாத்தையும் கீழே போவோம் உங்களுக்கு. போவோம் போவோம் போயிட்டே இருப்போம். அந்த இடத்துல வந்து ஒரு ஃபுல்லா ஏறி ஒரு வழியா சிவனை பார்த்தாச்சு. நைட் ஒரு தடவை பார்த்தோம், இப்போ ஒரு தடவை பார்த்துருக்கோம். மலையேற்றம் வந்து ரொம்ப ஆபத்தானது. தண்ணிக்குள்ள சிவன் இருக்காரு, அதே உங்களுக்கு காட்டுறேன். மலைக்கு மேலே ஏறுறது ஏறிடலாம், இறங்கதான் கஷ்டம். ஏன்னா பாதை அந்த மாதிரி தான் இருக்கு உங்களுக்குள்ள. கூத்தா போவோம் இல்லை பாதை ஒரு மாதிரி கார்பன் அடுத்த ஸ்டெப் பாதை அது மாதிரி தான் இருக்கு. சரிதா, ஃபுல்லாமே மண்ணு தான். மண்ணு கரெக்டாக காலை வைக்கலாம் வலிக்கு விட்டுரும். வந்துருச்சுண்ணா இல்லை வாரண்ணே, வாரம் இன்னும் 2-3 கோயிலுக்கு போனோம். போயிட்டு இன்னும் 2-3 கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் தான் ஊருக்கு. அதான் நான் நைட்டா இல்லை நாளைக்கு தான். என்னது அது? என்னது யானை நத்தியா? மாங்காய் மரம் தேங்காய் மரம் கிடையாதா? மாங்காய் மரம் இந்த இருக்கு. மாங்காய் மரம் இந்த இருக்கு. சரி, தேங்காய் மரம் இன்னும் ஒரு இறங்குனா கீழே இருக்கு. சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக பார்க்கணும். நம்ம தாத்தா இருந்த செட்டு. தாத்தா இருந்தா நைட்டு வந்து இங்கே ஆல்ட்டேரும். அப்போ நைட்டு தூங்க முடியாது நீங்கள்? மேலே போயிட்டேன்ல சிவனை. யாருன்னு அவரான உங்க தாத்தா? நைட்டு 2 மணிக்கு இந்த இடத்துல குளித்தோம். குளிச்சுட்டு நடுங்கிட்டோம். சிவன் சிலை தெரியுதா மக்களே? இதான் மக்களே பாதை. ஏறி கிடக்கணும். பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எங்கே தான் வந்திருக்கோம், இன்னும் போனோம். இந்த பாதை பார்த்தீங்கன்னா இந்த பாதை கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் அந்த பக்கத்தை காட்டினேன் பாதை இதான் பாதை. ஆமாம், 100க்கு 2 பேர் கம்பெல்லாம் ஏறலாம், மற்றபடி யாரும் ஏற முடியாது. வாய்ப்புங்க ரொம்ப ரேரு. அது இறங்குது அந்த மலையில் செங்குத்தாக இறங்கணும் பார்த்தியா? ஆமாம், கம்பு நினச்சிங்கன்னா நம்ம குழம்பு இப்படி போயிருக்கோம். இப்படியே கம்பு நேரத்தை ஏற முடியுது நம்மளால. ஆமாம், அதை பார்த்தீங்களா நம்ம கார்த்தனோட நிலமை. சானா பாட்டிலாம் போகிறாங்க, இன்னும் ஏறணும். அவங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க பாவம். வந்து நைட்டு ஏறும்போது பெருசாக தெரில, ஆனால் இப்போ தெரியுது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து படியும் கிடையாது, ஒரு மாதிரி கல் பாறை. இது பார்த்தீங்கன்னா 3வது மலை. அது வரைக்கும் 3வது மலை. மணி 10:30 மணி ஆகுது. கிட்டத்தட்ட காலைல இறங்க ஆரம்பித்தோம். இன்னும் இறங்கிட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம். என்ன சொல்கிறது, இந்த ஆயுதம் இல்லைன்னா இந்த 7 மலை ஏறி இருக்க முடியாது. கண்டிப்பாக வர்றவங்க இந்த ஆயுதத்தோடு வாங்க. ஆமாம், 1000 பேர் வந்தாங்கன்னா அதில் ஒரு 2 பேர் தான் ஆயுதம் இல்லாமல் வருவாங்க. பாக்கி எல்லாருமே இந்த ஆயுதத்தோடு தான் வருவாங்க, கம்போடு தான் வருவாங்க. 7 மலை கடந்து கீழே வந்தாச்சு ஒரு வழியா. பின்னாடி ஒரு ஆள் வருது, அதெல்லாம் பெரிய கை ஆள் நொண்ட ஆரம்பிச்சு முடியல. மக்களே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கீழே வந்தாச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். காலுக்கு ரொம்ப நல்லது. இப்போ எலும்பு உடஞ்சா செஞ்சா அந்த மாதிரி பார்த்துக்கலாம். சிலை அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஜூஸ். ஏன்னா நான் ஆரஞ்சு தாச்சு.
இந்த பெரிய பயணத்தை முடிச்சாச்சு. வெள்ளையங்கிரி மேலே ஏறி சாமியை தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கியாச்சு. எவ்வளவோ கஷ்டப்பட்டு மேலே போய் சிவனை பார்த்துட்டு இப்போ இறங்கிட்டோம். சாமியும் கும்பிட்டு அப்படியே போக போகிறோம். நம்ம பயணங்கள் வந்து நிறையா போவோம், நிறையா ஊருக்கு போவோம். சரி, ஓகே மக்களே, கிளம்பிட்டோம். சரியா, பயணமே மதன் பயணம் தொடரும். சரியா, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.